வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க பேண்டூக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த கதை கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கதை தெளிவாவே புரியும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அடுத்து போலீஸுங்க கிட்ட சொல்லி கொலை பண்றாங்க. அதாவது கொலை பண்ணி பாடியை இங்க போட்டிருக்கோம், முடிஞ்சா எங்களை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சேலஞ்ச்லாம் பண்றாங்க. பிரீத்தின்ற ஒரு லேடி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வராங்க. அப்படி விசாரிக்கிறதுக்காக வந்தவங்களுக்கே ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி படமா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மார்க்கெட்ல ஒருத்தர் மாலை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு ரெண்டு மர்ம நபர்கள் மாஸ்க் போட்ட மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இந்த இடம் முழுக்க புகை வர மாதிரி செட் பண்ணிடுறாங்க. இப்ப புகை வரதுனால எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்கல்ல. அப்ப மாலை வாங்குறதுக்காக வந்தவரை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து தூக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி மீடியால வேலை பார்க்குற மாலினின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களுக்கு அப்பப்ப பென்டிரைவ் மாதிரி வருது. அந்த பென்டிரைவ்ல கொலை பண்றவனுங்க சில தகவல்லாம் அனுப்பியிருக்காங்க போல. இவங்க மீடியாவை சேர்ந்தவங்கள அந்த தகவலை மத்த மீடியா சேனலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மீடியா இப்ப எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு. கடைசியா யாரையோ தூக்குன மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்படி தூக்குனவனுங்க அந்த நபரை சாவடிக்கிறாங்க போல. நாங்க சாவடிச்சு இந்த பகுதியில தான் பாடியை போட போறோம், முடிஞ்சா நாங்க யாருன்றதை கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்க் போட்ட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, போலீஸை சேலஞ்ச் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப மீடியாட்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. நாங்க என்ன ஏதுன்றதை விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம், இப்ப எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்க ஒரு அதிகாரி கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி மேல் இடத்தை சேர்ந்தவங்க முடிவு பண்றாங்க. அவன் பாடியை ஒரு நதிக்கரையில போட்டிருக்கிறதா சொல்லியிருப்பான். அங்க இருந்து பாடி எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு கேங்க நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு ரவுடி கேங்குக்கு கீழே மித்ரான்ற நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேற ஒரு கேங் இருக்காங்கல்ல, இந்த கேங்கு கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் மித்ரா லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. என் பாஸ் கிட்டயே எதிர்த்து பேசிட்டு இருக்கியான்ற மாதிரி அந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. ராவணன் கெட்டப்ல தான் என்ட்ரியை கொடுக்குறாரு. அப்படி வந்தவரு பாஸ் கிட்ட பேசினவன பயங்கரமா அட்டாக் பண்றாரு. அவனுமே உன்னை விட மாட்டேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மித்ராவை பொறுத்த வரைக்கும் அடியால் மாதிரி வேலை பார்க்கறது நமக்கு தெரிய வருது. இப்ப அப்படியே கட் பண்ணி புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவரோட பேர் அசோக் அப்படின்றது. இவர் குடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு. அப்ப இவரோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அப்பா டிவி ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே டிவி ஆன் பண்ணி கார்ட்டூன் சேனல் வைக்கிறாரு. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, எப்பயோ இறந்து போயிருப்பாங்க. அதாவது பொண்ணுக்கு உடல் ரீதியா ஏதோ பிரச்சனை வந்து இறந்து போயிருக்கா போல. அதை விட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வெளியே வரதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒய்ஃபோட பேரு பிரீத்தி அப்படின்றது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே போலீஸ் தான். ஆனா பொண்ணு இறந்ததை நினைச்சு ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஹஸ்பண்ட் வேலையை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி வேற இருக்காரு போல. இந்த நிலைமையில பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா, மாஸ்க் போட்ட ஒரு குரூப் சாவடிச்சு பாடியை இங்க போட்டுருக்கோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த கேஸ ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. அதை தாண்டி பெரிய அதிகாரி கிட்ட ஒப்படைக்கணும்ன்றதுக்காக பிரீத்தி கிட்ட அந்த கேஸை ஒப்படைச்சிருக்காங்க போல. இந்த கேஸுக்காக நம்ம அந்த ஊருக்கு போனோன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்டுக்கு பெருசா விருப்பம் கிடையாது, இருந்தாலுமே ஒய்ஃப் போனோம்னு நினைக்கிறாங்கல்ல, சரி போலாம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மித்ராவும் ஆளுங்களும் மீன் பிடிக்கிற வேலை எல்லாம் பண்ணுவாங்க போல. அதாவது மித்ராவோட கேங்ல ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பாடியை இங்க தான் எங்கேயோ போட்டிருக்கான், எங்கன்றது தெரியல, எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவங்களுமே காசெல்லாம் கராரா பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்குள்ள ஏதோ பிளான் போடுற மாதிரி தெரியுது. என்ன பிளான் போடுறாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. மித்ராவோட கேங்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் மித்ராக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இவங்களுமே பாடியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்கல்ல. ஒரு ஸ்டேஜ்ல பாடியை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி வேற ஒரு ஆசிரமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆசிரமத்துல நிறைய பசங்க இருப்பாங்க. அதுல குறிப்பா ஒரு 4 பசங்க தான் இந்த கதையில முக்கியம். இந்த 4 பசங்கள்ல விஸ்வான்ற ஒருத்தனுக்கு லவ்ல ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சில பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆசிரமத்தோட ஹெட்ட காட்டுறாங்க. இப்ப காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் தான் ஹெட்டா இருப்பாரு. காலையிலேயே எங்கடா ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பசங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. பசங்க வந்து விஸ்வான்றவனுக்கு லவ் மேட்டர்ல ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ரோஜா செடிலாம் நிறைய இருக்கிற இடத்துல இவங்க அந்த நபருக்கு தெரியாம அங்க இருந்து சில
ரோஜா பூவெல்லாம் பறிச்சிடுறாங்க. இதை நம்ம விஸ்வா கிட்ட தரணும்னு விஸ்வாவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. விஸ்வான்றவர் தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இந்த விஸ்வாவை பொறுத்த வரைக்கும் பிரியான்ற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி சரி இன்னைக்கு எப்படியாவது பண்ணிடுறன்ற மாதிரி விஸ்வாவும் சொல்றாரு. இவங்கள பசங்க 3 பேரு அதே மாதிரி பொண்ணா ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த பொண்ணுமே லவ் மேட்டர்ல ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விஸ்வாக்கு தைரியம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. விஸ்வா லவ் பண்ற அந்த பிரியா வந்துட்டு இருக்கும்போது விஸ்வாவும் அந்த பொண்ணு கிட்ட இன்னைக்கு எப்படியாவது லவ் சொல்லிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும்போது இவருமே குறுக்க வந்து நிக்கிறாரு. அந்த பொண்ணுமே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் பூவை தந்து ப்ரொபோஸ் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸுங்களுமே பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தயங்கி பூவை எடுக்கிறாரு. என்ன பூவை நீட்டுறன்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. இவருக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. பூவெல்லாம் 5 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணுமே காசு தந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. லவ் சொல்றதுக்காக தான் வந்திருப்பாரு, ஆனா சொதப்பிடுறாரு. என்னடா இன்னைக்கும் சொதப்பிட்ட அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே இவர்கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. இந்த கேஸ் இப்ப பிரீத்தின்ற ஒருத்தங்க கிட்ட வந்துருச்சு பாத்தீங்களா. பிரீத்தியுமே ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷன்ல பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. என்ன தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஸ்டேஷன்ல இருக்கவங்க கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. சாரி மேடம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு. இப்பயுமே அவனுங்க கிட்ட இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இனோன் பாடியை நாங்க போட்டு வச்சிருக்கோம், எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரீத்தின்ற ஒருத்தங்க வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு சவால் விடுற மாதிரி தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கோம், முடிஞ்சா நாங்க யாருன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பிரீத்தி கிட்ட சேலஞ்ச் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பிரீத்தியுமே 2வது பாடியை எங்க போட்டு வச்சிருக்கிறதா சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பாடியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாடியில என்னெல்லாம் கிடைச்சதுன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாடியில ஏதாவது கிடைக்குதான்றதை எடுத்து வைங்க, அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டத்துக்காக பாடியை அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் தானே ஃபர்ஸ்ட் பாடியை பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் பாடியில என்னெல்லாம் கிடைச்சதுன்னு கேட்கும்போது இவருமே எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தரேன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் பாடி கிட்ட பேப்பர் துண்டு தான் கிடைச்சிருக்கும் போல, பேப்பர்ல எதுவுமே இல்ல மேடம், இதுதான் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப மீடியாக்களும் இவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்பதானே கேஸுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் என்ன ரிலாக்ஸா விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் இப்ப இந்த இடத்துக்கு வராரு. ஒய்ஃபை பார்க்கிறதுக்காக வந்திருப்பாருன்னு பார்த்தா இங்க இருக்க இன்ஸ்பெக்டரை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இவர் மனசு கஷ்டத்துல இருக்காருல, அதனால கஞ்சா வேணும்ன்ற மாதிரி இந்த போலீஸ் கிட்ட கேக்குறாரு. என்ன சார் கஞ்சாலாம் கேக்குறீங்க, சரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கிட்ட கூட்டு போறேன்ற மாதிரி இந்த போலீஸ் சொல்றாரு. கஞ்சாலாம் ஊருக்குள்ள விக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தன் கிட்ட கூட்டு வந்து விட்டுறாரு. இப்ப இவருமே போலீஸ்ன்றதை வெளிப்படுத்துறாரு. அவன் கொஞ்சம் தெனாவட்டா பேசுவான், அதனால நானே போலீஸ் தான் தான்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. அவனுமே கஞ்சாவெல்லாம் இவருக்கு எடுத்து தந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஆசிரமத்துல இருக்க அந்த பசங்களை காட்டுறாங்க. அந்த பசங்களுக்கு எட்டு மாதிரி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கோபமும் படுறாரு, அதே மாதிரி அன்பாவும் பசங்க கிட்ட பேசுறாரு. இது எல்லாத்தையும் இங்க இருக்க ஒரு பாட்டி கவனிக்கிறாங்க. இந்த பாட்டி இங்கதான் வேலை பார்க்கறாங்க போல. அவங்களை திட்டுறதும் நீதான், அன்பு காட்டுறதும் நீதான், நீ அப்பா மாதிரி பாத்துக்கிறடா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு வாச்ச பையன் என்ன மதிக்கவே மாட்டான், எனக்கு இவங்க 3 பேர் தான் பசங்க மாதிரி அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு ஒரு பையன் இருக்கான்றது நமக்கு தெரிய வருது. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஒரு லேடியோட நகையை ஒருத்தன் திருடிட்டு ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அப்ப குருன்ற ஒரு பையன் நான் உங்களோட நகையை கண்டுபிடிச்சு தரேன்ற மாதிரி அவனை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். இப்ப துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல பிடிக்கிறான். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒண்ணு தெரியுது, இந்த குருவும் அந்த நகையை பறிச்சவனும் கூட்டு கலவாணியா இருப்பாங்க. இந்த குரு தான் அந்த மாஸ்டரோட பையனா இருப்பான். 2 பேருமே பிளான் போட்டு அந்த லேடி கிட்ட இருந்து நகையை பறிச்சிட்டாங்க போல. ஆக்சுவலா இந்த குரு இருக்கான் பாத்தீங்களா, அந்த 3 பசங்களை பயங்கரமா வெறுக்கிறான். ஏன்னா அப்பா இவனை பையன் மாதிரி பார்க்காம அவங்க 3 பேரை பையன் மாதிரி பாக்குறாருல, அந்த கோவத்துல தான் இருக்கான். இந்த 3 பேரை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது, இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். மாஸ்டர் கிட்ட இருந்து இவன் விலகி தப்பான பாதைக்கு போறான்னு நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆசிரமத்துல 3 பசங்க இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒரு பொண்ணுமே இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விஸ்வாக்கு லவ் மேட்டர்ல எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐடியாவை தராங்க, எப்படியாவது பிரியாவை இம்ப்ரெஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ட்ரைலாம் பண்றாரு, எல்லாமே சொதப்பதான் செய்யுது. அந்த பிரியாக்குமே இவர் ட்ரை பண்றது தெரியுது, ஆனா பெருசா கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பிரீத்தியை பத்தி நமக்கு காட்டுறாங்க. பிரீத்தி இந்த ஊருக்கு வந்தோன்னே 2வது ஒரு பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அங்க ஃபாரன்சிக் டீம்லாம் செக் பண்ணாங்கல்ல, அங்க ஒரு கைரேகை கிடைச்சிருக்கும். கைரேகை கிடைச்சிருக்கான்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. ஆளுங்க கூட மேட்ச் பண்ணி பாரு, இதுக்கு முன்னாடி குற்றம் பண்ணவங்க கூட மேட்ச் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தன் கூட மேட்ச் ஆகுது. அவன் பேரு வஜ்ரா அப்படின்றது. இந்த வஜ்ராவை எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. எங்க இருந்தாலும் இந்த வஜ்ராவை பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வஜ்ராக்கு வேண்டிய எல்லார்கிட்டையும் இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வஜ்ராவை பத்தி தெரிஞ்ச ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது வஜ்ராவை கடைசியா நான் இந்த இடத்துல வச்சுதான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றான். இப்ப அந்த பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சாராய கடை இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வயல்வெளிக்கு நடுவுல ஒரு சாராய கடை இருக்கு. அந்த இடத்துல தான் மித்ரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. மித்ரா கிட்ட ஸ்டார்டிங்கே ஒருத்தன் அடி வாங்கினான்ல, மித்ராவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துல சுத்து போட்டுட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள வேற ஒரு கேங் இந்த கடையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க.
அதாவது இந்த கடை வச்சிருக்கவங்க ஒருத்தங்க கிட்ட கை நீட்டி நிறைய காசு வாங்கியிருக்காங்க, அதை தர முடியல போல. அதனால கடன் தந்தவன் என்ன பண்றானா, உங்க பொண்ணை நான் தூக்கிட்டு போறேன்ற மாதிரி சொல்றான். குடும்பத்தை சேர்ந்தவங்கள பொண்ணெல்லாம் தூக்கிட்டு போகாதப்பா, சீக்கிரமா காசை தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்கறாங்க. ஆனா அந்த கேங்கை சேர்ந்தவங்க மதிக்க மாட்டாங்க, இந்த பொண்ணை தூக்கிட்டு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப அந்த குடும்பம் இருக்காங்கல்ல, மித்ரா ஏதாவது பண்ணுன்ற மாதிரி மித்ரா கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மித்ராவும் டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க எல்லாரையும் செம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப மழைலாம் வேற இந்த இடத்துல பெய்ய ஆரம்பிச்சிருது. இப்ப அடிச்சு எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. அப்ப ஸ்டார்டிங்கே இவர்கிட்ட அடி வாங்கினா பாத்தீங்களா, அவன் இந்த இடத்துக்கு வந்து இவரோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். அவன் தான் வஜ்ராவா இருப்பான். அப்படி மண்டையில அடிச்சவன் தர தர தரன்ற மாதிரி இங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கதையா கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உடனே பிரீத்திக்கு கால் பண்றாரு. மேடம், அந்த வஜ்ரா அடுத்த கொலையும் பண்ணிட்டான் போல, கொல்லப்பட்டவன் பேரு மித்ரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சார் அவசரப்படாதீங்க, முழுசா கேளுங்கன்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கவன் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, வஜ்ரா வந்தான் பாத்தீங்களா, மித்ராவை அடிச்சிருப்பான். அடிச்சதுக்கு அப்புறம் இழுத்துட்டு போலான்னு நினைக்கும் போது மித்ரா கண் முழிச்சிருப்பாரு. அந்த வஜ்ரா கூடயும் கேங்கு கூடயும் பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. அந்த சண்டைக்கு அப்புறம் வஜ்ரா மிஸ்ஸிங், வஜ்ராக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அப்ப வஜ்ராவை தேடலான்ற மாதிரி இவங்களுமே தேடிட்டு இருக்காங்க. இப்ப வஜ்ராவோட பாடி உங்களுக்கு கிடைச்சிருது. இதுக்கு முன்னாடி 2 பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த மாதிரி வஜ்ராவோட பாடி உங்களுக்கு கிடைக்குது. என்னடா வஜ்ரா தான் கில்லர்னு பார்த்தா வஜ்ராவே யாரோ சாவடிச்சிருக்காங்களேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வஜ்ராவோட பாடி கிடைச்ச இடத்துல ஒரு பெட்டியும் கிடைச்சிருக்கு போல, அதை கொண்டு வாங்கன்ற மாதிரி பிரீத்தி சொல்றாங்க. இப்ப வஜ்ராவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்றாங்க. ஒரு பெட்டி கிடைச்சதுல அதுக்குள்ள ஏதோ ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கொலையில ஒரு பேப்பர் கிடைச்சிருக்கும், 2வது கொலையில ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கும், 3வது கொலையில ஏதோ லாக்கெட் கிடைச்சிருக்கு போல. இப்ப மித்ரா தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பான்ற மாதிரி மித்ராவை லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. நீ தான் கடைசியா வஜ்ராவை அடிச்சிருக்க, நீ தானே சாவடிச்ச, இதுக்கு முன்னாடி 2 கொலையை நீ தானே பண்ணன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. நான்லாம் பண்ணலன்ற மாதிரி மித்ரா சொல்லிட்டு இருக்காரு. மாஸ்டரோட பையன் குரு இருக்கான் பாத்தீங்களா, பசங்க கூட கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து தெரியாதனமா இந்த 3 பசங்க குறுக்க வந்துடுறாங்க. பெட் மேட்ச் விளையாடிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி இவனுமே கோவப்படுறான். இவங்க 3 பேரை தனிப்பட்ட முறையில வேற பிடிக்காது இல்ல, அதனால குரு தேவையில்லாம நிறைய பேசுறான். அதாவது இந்த விஸ்வா லவ் பண்ற பிரியாவை பத்தி தப்பா பேசுறான். பிரியாவை பத்தி தப்பா பேசாத அப்படின்ற மாதிரி விஸ்வாவும் இந்த பசங்களும் இந்த குரு கூட சண்டை போடுறாங்க. மாத்தி மாத்தி குருவோட டீமுக்கும் இந்த 3 பசங்க டீமுக்கும் சண்டை நடக்குதுல, அதுல 2 பேர் பக்கமும் காயம்லாம் ஏற்படுது, சண்டையும் முடிஞ்சிருது. பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் மித்ரா தான் இந்த 3 கொலையை பண்ணிருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ உன்னோட டீமோ சேர்ந்து தான் பண்ணீங்களா, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி மித்ரா சொல்லிட்டு இருக்கான். இவன் அடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆளுங்க தலைகீழ தொங்க விட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அப்ப கூட நான் பண்ணலன்ற மாதிரி தான் மித்ரா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடி வீட்டுக்கு வராங்க. 3வது ஸ்பாட்ல ஒரு லாக்கெட் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த லாக்கெட்டை கொஞ்சம் வித்தியாசமா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. அந்த 3 பசங்க குருவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, இப்ப மாஸ்டர் பயங்கரமா திட்டுறாரு. என் பையன் தான் ரவுடின்றது உங்களுக்கு தெரியும்ல, அவன்கிட்ட எதுக்காக சண்டை போட்டீங்க, அவனே சண்டை வலிச்சாலும் சரி நீங்க அவனை விட்டு விலகி தான் வந்திருக்கணும், என் பேரை கெடுக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. சாரி மாஸ்டர், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோன்ற மாதிரி 3 பசங்களும் மன்னிப்புலாம் கேட்கறாங்க. இப்ப நமக்கு பிரீத்தியை காட்டுறாங்க. பார்த்தா பிரீத்தியே கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கேஸை விசாரிச்ச பிரீத்தியே அதே ஃபார்மேட்ல கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு மூட்டையில அவங்களோட பாடி கிடைச்சிருக்கு. இந்த மித்ராவும் ஃப்ரெண்ட்ஸும் ஜெயில இருக்கும் போதே இந்த கொலை நடந்திருக்குல்ல, அதனால மித்ரா இந்த கொலையை பண்ணல போல அப்படின்ற மாதிரி மித்ராவை இங்க இருந்து போக சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்ப பிரீத்தியே கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, இந்த கேஸை விசாரிக்கணும்ன்ற மாதிரி மேலதிகாரிகளாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அசோக் வந்துடுறாரு. அசோக் போலீஸ் வேலை இதுக்கப்புறம் பார்க்க வேணாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப ஒய்ஃபே கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, அதனால இந்த கேஸை நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இப்ப நீ சரியான மனநிலையில இல்ல, வேணான்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. ஆனா இவர் இருக்கார்ல, என்னால கண்டிப்பா முடியும்ன்ற மாதிரி கேஸ கையில எடுத்துறாரு. இன்ஸ்பெக்டருமே இவனை கூட வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு நபரை கூட சேர்க்கிறாரு. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கஞ்சா வித்தான் பாத்தீங்களா, அவனா தான் இருப்பான். அவன் போலீஸ் இன்ஃபார்மர் போல. இவனோட பேரை நம்ம குணான்னு வச்சுக்கலாம். இப்ப குணா இருக்கான் பாத்தீங்களா, இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கான். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த கேஸை சால்வ் பண்ண போறாங்க. இன்ஸ்பெக்டரும் சப்போர்ட்டிவா இருப்பாரு. இப்ப பிரீத்தி சேகரிச்ச எல்லா தகவலையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா இவரோட சரக்கு அந்த துண்டு பேப்பர்ல பட்டுது. அப்படி பட்டோன்னா அதுல எழுதி இருக்க எழுத்தெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. என்ன இந்த எழுத்தெல்லாம் தெரியுது, இதுல ஏதோ ஒரு கவிதை மாதிரி இருக்கு, இந்த கவிதை எந்த புக்ல இருக்குன்றத செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அதாவது கவிதை வரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 4-5 வரி இருக்கு, அதை செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த கவிதை வரியை பத்தி விசாரிக்கும் போது அது ஒரு ரைட்டரோட கவிதைன்றது தெரிய வருது. அந்த ரைட்டரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட புக் எழுதி
பண்ணிருப்பாரு, ஆனா ஒரு புக்க கூட ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாரு. இது புக்க ரிலீஸே பண்ணது இல்லையா, அப்புறம் எப்படி இந்த கவிதை வேற யார்கிட்டயோ போயிருக்கு, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ரைட்டர் மேலேயே கூட சந்தேகப்படுறாங்க. இவர் கூட இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இவருக்கு மட்டும் தானே அந்த புக்க பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்படுறாங்க. ஆனா இந்த ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, நான் வெளியே போற இடத்துல அந்த புக்க பத்திலாம் நிறைய பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஜெயிலுக்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன், அங்க இருக்க கைதிகள் கிட்ட கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. சில ரைட்டர் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கிறதுக்காக போவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் போற இடத்துல நிறைய பேர்கிட்ட இதை ஷேர் பண்ணிருக்காரு போல. சோ அது தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறதா சொல்றாருல, அப்ப ஜெயிலையும் நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அதாவது இன்ஸ்பெக்டர் கிட்டயும் குணா கிட்டயும் சொல்றாரு, என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்றாரு. அவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதை தாண்டி ஒவ்வொரு கொலையை பத்தியும் முன்கூட்டியே ஒரு பொண்ணு தான் நியூஸை வெளியிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் மத்த நியூஸ் சேனல் வெளியிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி முதல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே மாலினின்ற ஒருத்தங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் முதல்ல கிடைக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த மாலினியை பாக்குறதுக்காக வராங்க. எப்படி எல்லாருக்கும் முன்னாடி உனக்கு கிடைக்குது, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. மாலினியும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த மாஸ்க் போட்ட நபர்கள் இருக்காங்கல்ல, மாலினி கிட்ட ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா, நாங்க கொலை பண்ண வீடியோவை உனக்கு முதல்ல தரோம், அப்படி முதல்ல நீ ரிலீஸ் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் காசை தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, அது மூலியமா சேனலை வளர்க்கலாம்ல, அதனால இவங்களுமே காசு தரன்ற மாதிரி சம்மதிச்சிருப்பாங்க. அதனால முதல்ல இவங்களுக்கு தான் வீடியோவை அனுப்பி வைப்பான், இவங்க தான் மத்த சேனலுக்கே தருவாங்க. ஆக மொத்தத்துல இவங்க தான் அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவனுங்க கொலை பண்ணிட்டு அதை வெளியே கொண்டு வரணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அந்த மாஸ்க் போட்ட கேங் வஜ்ராவை சேர்த்து இது வரைக்கும் 3 கொலை பண்ணிருக்காங்கல்ல, இப்ப 4ஆவதா ஒருத்தரை தூக்கி சாவடிச்சிட்டு இருக்காங்க, டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப தூக்கப்பட்டவன் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஓட பையனா இருப்பான். எம்எல்ஏ யாருன்றதை தெளிவா நமக்கு காட்டல, ஆனா எம்எல்ஏ ஓட பையனை இப்ப தூக்கி இருக்காங்க போல. மாலினியை பொறுத்த வரைக்கும் வீடியோவை அனுப்புவாங்க, நான் காசு தந்துருவேன்னு சொல்றாங்கல்ல, வீடியோவை எங்க இருந்து அனுப்புறாங்கன்றதை இவருமே கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அதாவது லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அது ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி தான் இருக்கு. இங்க ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சிருப்பாரு, ஆனா எதுவுமே கிடைக்கல. அந்த கேங் யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவருமே வெறித்தனமா தேடிட்டு இருக்காரு. இப்ப ஆசிரமத்துல இருக்க 3 பசங்களை காட்டுறாங்க. இந்த ஆசிரமத்துக்கு ஏதோ பிரச்சனை வரப்போது போல. ஆசிரமத்தோட ஹெட்டா மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த மாஸ்டருமே இப்ப ரொம்ப சோகத்துல இருக்காரு. ஏன் மாஸ்டர் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி இந்த பசங்க கவலையோட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்டர் ஏதோ பிரச்சனை நடக்கிறதா சொல்றாரு, என்ன சொல்றாருன்றதை தெளிவா நமக்கு காட்டல. எனக்காக இந்த விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரி கன் எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. நாங்க கண்டிப்பா பண்றோம்ன்ற மாதிரி இந்த பசங்களுமே அந்த கன் எடுத்துடுறாங்க. அசோக்கும் சரி குணாவும் சரி எல்லா பக்கமும் விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனா பிரோஜனமா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப கூட இவர் இருக்கார்ல, நீ இந்த இடத்துல எல்லாம் போய் விசாரின்ற மாதிரி குணா கிட்ட சொல்றாரு. வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி குணா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது லிப்ட் கேட்கிற மாதிரி மித்ரா வண்டியில ஏறுறாரு. போற வழியில டிராப் பண்ணிடலான்ற மாதிரி இவருமே லிப்ட் தந்துடுறாரு. ஆனா ஏறினதுல இருந்து மித்ராவோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன இவன் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறான் அப்படின்ற மாதிரி அசோக் லைட்டா டவுட் வருது. கடைசியா எம்எல்ஏவோட பையனை அந்த கேங்க லாக் பண்ணி டார்ச்சர் பண்ண மாதிரிலாம் காமிச்சாங்க பாத்தீங்களா, எம்எல்ஏவோட பையனை நான் சாவடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மித்ரா சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க இவருமே ஷாக் ஆயிடுறாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க மித்ராவா அசோக் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து குணா கிட்ட இருந்து கால் வருது. சார், பிரீத்தி மேடம் இருக்காங்கல்ல, கடைசியா மித்ரான்னு ஒருத்தனை லாக் பண்ணி விசாரணை பண்ணிருக்காங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் மித்ராவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அப்ப நம்ம ஒய்ஃபும் கடைசியா இந்த மித்ராவை தான் சந்தேகப்பட்டிருக்காளா அப்படின்ற மாதிரி இவருமே மித்ராவை பார்த்துட்டு இருக்காரு. மித்ரா எப்படி எம்எல்ஏவோட பையனை தூக்குனா, எப்படி டார்ச்சர் பண்ணான்றத சொல்றான். எப்பவுமே டார்ச்சர் பண்றது யாருன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்கல்ல, இப்ப மித்ரா தான் பண்ணாருன்றதை காமிச்சிடுறாங்க. இப்ப மித்ரா தான் இந்த கொலைலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத அசோக்கு தெரிஞ்சிருது இல்ல, எதுக்காகடா என்னோட ஒய்ஃபை சாவடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உங்க ஒய்ஃபை நானா சாவடிச்சேன், உங்க ஒய்ஃபை நீங்க தான் சாவடிச்சீங்க, ரொம்ப நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி மித்ரா சொல்றான். இப்ப இவருமே இதை கேட்டு ஷாக் ஆவறாரு. அப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னா, கடைசியா ஒரு பெட்டில லாக்கெட் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த லாக்கெட்டை பாக்குற இவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா அந்த லாக்கெட் இவங்களோட லாக்கெட்டா இருக்கும், இவங்க ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் மாதிரி தந்திருப்பாங்க. இந்த லாக்கெட்டை நான் உங்களுக்கு கிஃப்டா தந்தேன், கடைசியா கிடைச்ச வஜ்ராவோட பாடியில இந்த லாக்கெட் கிடைச்சிருக்கு, லாக்கெட் எப்படி அந்த பாடி கிட்ட போச்சு, நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்களான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. வளராத, இது எப்பயோ தொலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல, நீங்க தான் வஜ்ராவை ஏதோ பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க.
இவர் கொஞ்சம் குடி போதையில இருக்கார்ல, பைத்தியம் மாதிரி வளராத அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கூட சண்டை போடுறாரு. அந்த சண்டையில இவர் ஒய்ஃபை பிடிச்சி வேகமா தள்ளி விடுறாரு. அப்படி தள்ளி விட்டதுல கீழே விழுந்து ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. ஐயோ ஒய்ஃப் இறந்து போயிட்டாலே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவருமே முழிக்கிறாரு. ஏற்கனவே அடுத்தடுத்து கொலை நடந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒய்ஃபையும் யாரோ கொன்ன மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம், அப்பதான் இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் திருத்தர்னு முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள மித்ரா காரை விட்டு இறங்கிடுறாரு. இவரும் மித்ராவை பிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா மித்ரா இருக்கார்ல, அந்த எம்எல்ஏவோட பாடி உங்க கார்ல தான் இருக்குன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அதாவது இந்த ஜீப்ல தான் இருக்குன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப அந்த பசங்களை நமக்கு காட்டுறாங்க. அந்த பசங்க புலி வேஷம் போட்ட மாதிரி ஒரு இடத்துல டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தர் தேர்தல்ல ஜெயிச்சிருக்காரு போல, அவருக்கான செலிப்ரேஷனா தான் இந்த பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே நல்லா ஆடுனீங்கடா, உட்காந்து டீ குடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பசங்களுமே அவருக்கு பக்கத்துல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க மாஸ்டர் இருக்கார்ல, இவனை போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி தான் கண்ணை தந்திருப்பாரு போல. இப்ப நல்லா பேசிட்டு இருந்த பசங்க ஷூட் பண்ணி இவர் கதையை முடிக்கிறாங்க. இப்ப அரசியல்ல ஜெயிச்சிருக்க அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களோட ஆசிரமத்தை அவன் பேர்ல எழுதி வாங்கலான்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பான். மாஸ்டர் பேசிக்காவே ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா இருப்பாரு. ஆனா அவனால நம்ம இடமே போயிடும்டா, அதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுங்கன்ற மாதிரி பசங்க கிட்ட கண்ணை தந்திருப்பாரு. பசங்களுமே அந்த இடம் இருக்கணும்னா இவன் சாவணும்ன்ற மாதிரி ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. இந்த 3 பசங்கள்ல விஸ்வான்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, விஸ்வா பிரியான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பிரியா அந்த நாள் நைட்டு இந்த 3 பசங்க கிட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி மாஸ்டர் நல்லவர் கிடையாது, மாஸ்டர் தான் கெட்டவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை ரிவீல் பண்றாங்க. விஸ்வாவை பார்க்கிறதுக்காக இவங்க ஆசிரமத்துக்கு போகும்போது அந்த மாஸ்டர் வேற ஒரு அரசியல்வாதி கிட்ட பேசியிருப்பாரு. இந்த அரசியல்வாதிக்கு அந்த அரசியல்வாதியை சாவடிக்கணும் போல, அதுக்காக மாஸ்டர் கிட்ட கேட்டிருப்பாரு. மாஸ்டரும் பசங்களை வச்சு கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆக்சுவலா இந்த மாஸ்டர் வெளியே நல்லவர் மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள பெரிய இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். அதுக்கு பசங்களை யூஸ் பண்ணி தான் அந்த அரசியல்வாதியை போட்டு தள்ளியிருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு இந்த அரசியல்வாதி போக போறாருல, இவருமே போக கூடாது, இவர் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக மாஸ்டர் இவர் கதையை முடிச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் அந்த பிரியா வெளியே இருந்து கவனிச்சிருப்பாங்க. மாஸ்டர் இவ்வளவு கெட்டவரா, இதை பத்தி அந்த பசங்க கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி தான் பசங்க கிட்ட ஓடி வந்திருப்பாங்க. மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்க 3 பேரையும் சிக்க வைக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காருன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஸ்வாக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த மாஸ்டரை விடக்கூடாது, உடனே ஏதாவது பண்றதுக்கு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இல்ல திரும்பி அங்க போறது பிரச்சனை, நம்ம இந்த ஊரை விட்டே ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. மித்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். இப்ப பீச்ல உட்காந்து 2 பேருமே பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டுமே நான் படுக்க போற மச்சான் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பசங்க ஸ்டோரியை காட்டுறாங்க. பசங்கள்ல அந்த பொண்ணு வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருப்பா. அதனால விஸ்வா இருக்கார்ல, சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த பொண்ணுக்கு ஊட்டி விடலான்ற மாதிரி ஊட்டி விடுறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து யாரோ சிலர் மண்டையிலே அடிக்கிறாங்க, இவனை மயக்கமாக்கிடுறாங்க. இப்ப விஸ்வான்ற பையன் மயக்கத்துல இருந்து கண்முழிக்கும் போது பக்கத்துல இருக்க அந்த பிரியா கிட்ட ஆளுங்க எல்லை மீறி நடந்துட்டு இருக்கிறது தெரியுது. யாரு எல்லை மீறி நடந்துட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த மாஸ்டருக்கு குருன்னு ஒரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த பையனும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி தான் எல்லை மீறி நடந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை சாவடிச்சிடுறாங்க. அதே மாதிரி இவருக்கு 2 பசங்க ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பசங்க ஃப்ரெண்டையும் அவனுங்க சாவடிச்சிடுறாங்க. நமக்கு பாஸ்ட்ல விஸ்வான்னு ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, அவர் தான் பிரசன்ட்ல இந்த மித்ரா போல. ஆக்சுவலா மித்ராக்கு ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் உயிரோட இருக்கார்ல, அந்த ஃப்ரெண்ட் தான் பீச்சை விட்டு நடந்து போயிருப்பாரு. அப்ப இன்னும் சில பசங்க இருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்தது மித்ராவை சாவடிக்க. முதல்ல ஃப்ரெண்டை சாவடிச்சுட்டு மித்ராவை சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மித்ராவை காப்பாத்துறதுக்காக இந்த ஃப்ரெண்ட் சண்டை போடுறாரு. ரெண்டுமே ஒரே டைம் லைன்ல நடக்கிற மாதிரி தான் முதல்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்பதான் பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஃப்ரெண்ட் அடி வாங்குறது மித்ராக்கு தெரியுதுல, மித்ராவும் ஃப்ரெண்டை காப்பாத்துற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த குருவும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னா, விஸ்வாவை செம்ம போதையாக்கிடுறாங்க. நீ எல்லாத்தையும் பார்க்கணும்ன்ற மாதிரி பிரியா கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்க. காதலி கிட்ட எல்லாருமே எல்லை மீறி நடக்கிறத பாக்குற இவருமே செம்ம கடுப்பாயிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரெண்டு கண் முன்னாடியே இறந்து போயிடுறாரு. ஏத்துக்க முடியாம மித்ரா ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி பாஸ்ட்ல ஒரு ஃப்ரெண்ட் இறந்து போயிடுவாரு. அதே மாதிரி காதலியான பிரியாவும் இறந்து போயிடுவாங்க. பிரியாவை சாவடிச்சது இவர்தான்ற மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டிப்பாரு. ஏன்னா அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரியா சாவர தருவாயில இருக்கும்போது வேகமா அங்க இருந்து போயிடுவாங்க. சோ வர போலீஸ் விஸ்வா தான் குற்றம் பண்ணாருன்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பாஸ்ட்லயே ஒரு ஃப்ரெண்ட் இறந்து போயிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஒரு ஃப்ரெண்ட் இறந்து போயிடுறாரு. மித்ராவும் அதை நினைச்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. மித்ராவோட முழு பேர் என்ன தெரியுமா, விஸ்வமித்ரா அப்படின்றது. அந்த ரைட்டரை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்குலாம் போய் பேசியிருக்கான்னு சொன்னாரு பாத்தீங்களா. ஜெயில விசாரிக்கும் போது மித்ரா இருந்திருக்கிறது தெரிய வருது. அவனோட முழு பேரு விஸ்வமித்ரா. சின்ன வயசுல கொலை பண்ண குற்றத்துக்காக தான் ஜெயிலுக்கு வந்தான்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு.
இப்பதான் எல்லாமே சிங்க் ஆகுது. ஆக்சுவலா எம்எல்ஏ பையனை சாவடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பதான் எம்எல்ஏவை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த மாஸ்டர் தான் இப்ப எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்காரு போல. இந்த எம்எல்ஏ என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் மித்ரா தான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு மித்ராவோட ஆள் ஒருத்தனை தூக்கி வச்சிருக்காரு. அந்த ஆளுமே நீ மாஸ்டர் இல்லன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றான். இப்பதான் நமக்குமே ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. உண்மையிலேயே மாஸ்டர் நல்லவர் தான். ஆனா மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்வின் பிரதர் இருப்பான், அவன் ரொம்ப கெட்டவனா இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் தேடப்படுற குற்றவாளியா இருக்கிறதுனால அண்ணன் கதையை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலான்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பான். நைஸா இவரோட கதையை முடிச்சுட்டு இவரோட கெட்டப்ல இவன் மாறிடுவான். இப்ப அண்ணன் கெட்டப்ல இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்றதுக்காக தான் பசங்களை தப்பு தப்பா கைட் பண்ணி பசங்க மூலியமா இவனுமே அரசியல்வாதியா மாறி இருப்பான். இது எல்லாமே பிரசன்ட்ல மித்ராவோட ஆளு சொல்லும் போது தான் நமக்கு தெரிய வருது. மித்ராக்குமே இந்த உண்மைலாம் தெரிஞ்சிருக்கும் போல. இப்ப ஜெயில வந்து பேசும்போது அசோக்கு சில உண்மை தெரிய வருது. அது என்னன்னா, விஸ்வா வந்து பிரியாவை சாவடிச்சிருக்க மாட்டாரு. ஆனா போலீஸுங்க இவரை லாக் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. அவருமே போலீஸுங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. நான் பண்ணல, குரு தான் பண்ணான்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதை மீறியும் ஒரு போலீஸ் நீ தான் பண்ணன்னு கேஸ முடிச்சிருப்பாரு. அந்த போலீஸ் வேற யாரும் கிடையாது, இந்த அசோகா தான் இருப்பாரு. சோ ஜெயிலுக்கு வந்த விஸ்வமித்ரா இருக்கார்ல, சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பழி வாங்கணும், அதாவது அந்த எம்எல்ஏவோட ஆளுங்க எல்லாரையும் பழி வாங்கணும்ன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்திருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமா ஒவ்வொருத்தரா காலி பண்ணிருப்பாரு. இது எல்லாமே இப்பதான் அசோக்கு புரிய வருது. அதே மாதிரி பிரசன்ட்ல எம்எல்ஏ விஸ்வமித்ராவோட ஆளை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காருல, அந்த இடத்துக்கே நேரடியா இவர் என்ட்ரியை தந்துடுறாரு. வாடா, உன்னை நான் அப்பயே சாவடிச்சிருக்கணும், விட்டு வச்சது என்னோட தப்பு அப்படின்ற மாதிரி இந்த எம்எல்ஏ பேசிட்டு இருக்காரு. இந்த அசோக் கூடயே ஒருத்தன் குணான்னு சுத்திட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவனுமே விஸ்வமித்ராவோட ஆளா தான் இருப்பான். இப்போ இந்த அசோக் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். உன்னையும் பழி வாங்கணும்னு நாங்க முடிவு பண்ணோம். ஆனா அப்பதான் உன்னோட குழந்தையை இழந்து நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்த. அதனால தான் உன்னோட ஒய்ஃப் கிட்ட மாட்டி விட்டா போதும்ன்றதுக்காக உன்னோட லாக்கெட் எடுத்து கொலை பண்ண இடத்துல நாங்க வச்சோம். நீ என்னடான்னா ஒய்ஃபையே தெரியாதனமா சாவடிச்சிட்ட. இப்ப நீ பண்ண தப்புக்கான தண்டனையை நீ தான் கொடுத்துக்க போற அப்படின்ற மாதிரி கன் எடுத்து டேபிள்ல வச்சிடுறாரு. அதாவது விஸ்வா எந்த ஒரு தப்புமே பண்ணல, விசாரிச்சாலே தெரிஞ்சிடும் குரு தான் தப்பு பண்ணா விஸ்வா தப்பு பண்ணலன்ட்டு. ஆனா இவர் அந்த கேஸை பெருசா விசாரிச்சிருக்கவே மாட்டாரு. எம்எல்ஏக்கு கீழே தான் வேலை பார்ப்பாரு. அதனால எம்எல்ஏக்கு ஃபேவரா அந்த கேஸை முடிச்சிருப்பாரு. இந்த எம்எல்ஏ இப்பயும் சின்ன சின்ன பசங்களை வச்சுதான் நிறைய கொலைலாம் பண்ணிட்டு இருக்காரு போல. விஸ்வமித்ரா பேசிட்டு இருக்கும் போது இந்த எம்எல்ஏவோட ஆளுங்க விஸ்வமித்ராவை கன்னை காமிச்சு லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கன்னை காமிச்சவங்க அப்படியே கன்னை கொஞ்சம் கொஞ்சமா எம்எல்ஏவை நோக்கி காட்டுறாங்க. அப்ப விஸ்வமித்ராவும் சிரிக்கிறாரு. அது என்னன்னா, இந்த எம்எல்ஏவை நம்பாதீங்கன்றத பசங்களுக்கு புரிய வச்சிருப்பாரு. என் லைஃபை ஸ்பாயில் பண்ணா உங்க லைஃபையும் ஸ்பாயில் பண்ணுவான்ற மாதிரி புரிய வச்சிருப்பாரு. அதனால தான் பசங்க எம்எல்ஏவை நோக்கி கண்ணை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட விஸ்வமித்ரா என்ன சொல்றாருன்னா, இவனை சாவடிச்சு உங்க லைஃபை நீங்க இழந்துடாதீங்க, நீங்களாம் இங்க இருந்து கிளம்புங்க, இவனை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பசங்களுமே அமைதியா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உனக்கான தண்டனையை நீ தான் தந்துக்க போற அப்படின்ற மாதிரி குணா இருக்காருல, கன் எடுத்து அவங்க கிட்ட தந்துடுறாரு. இப்ப அந்த அசோக் இருக்காரு பாத்தீங்களா, அவரே இந்த இடத்துல ஷூட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல விஸ்வமித்ரா என்ன பண்றாருன்னா, இவனெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுறக்கூடாது, இவனை எரிக்கணும்ன்ற மாதிரி சடனா இந்த இடத்துல எரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் எரிஞ்சும் சாக கூடாதுன்றதுக்காக எரிஞ்சிட்டு இருக்கும் போதே எரியறதையும் இவர் தடுத்துடுறாரு. இத்தனை வருஷம் அந்த ஆசிரமம் நடக்காம இருந்திருக்கும், இப்ப திரும்பி அந்த ஆசிரமம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆசிரமம் வாசல்ல ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு. பிச்சை எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, எரிஞ்ச அந்த எம்எல்ஏ தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறது தெரிய வருது. ஆசிரமம் திரும்பி ஸ்டார்ட் ஆயிருக்குன்றது மாலினிக்கு தெரிய வருது. மாலினியும் இந்த ஆசிரமத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. இந்த மாலினி யாருன்றதை இப்ப சொல்றேன். அதாவது விஸ்வாக்கு 2 பசங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணாதான் இந்த மாலினி இருப்பாங்க. சோ விஸ்வா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான்றது இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. இப்ப விஸ்வா ஆளுங்க கூட சேர்ந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மாலினியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. விஸ்வமித்ரா கொலை பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கு மாலினியை யூஸ் பண்ணலான்ற மாதிரி யூஸ் பண்ணிருப்பாரு. விஸ்வா நீயான்ற மாதிரி கேக்குறாங்க. நானே தான் அப்படின்ற மாதிரி இவருமே அவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும் போது கார்ல ஒரு நபர் வந்து இறங்குறாரு. அந்த நபர் கையில கன் இருக்கு. விஸ்வமித்ராவோட கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போல. இது விஸ்வமித்ராக்கும் நல்லாவே தெரியுது. நான் சாக போற நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்னன்னா, இந்த எம்எல்ஏ ஒருத்தரை சாவடிக்க சொன்னாரு பாத்தீங்களா, அவர் உண்மையில நல்லவரா இருப்பாரு. நல்லவரை தான் இவங்களை மேனிபுலேட் பண்ணி சாவடிக்க வச்சிருப்பாரு. சோ நல்லவனோட பையன் இருக்கான்ல, நம்ம அப்பாவோட சாவுக்கு காரணமானவனை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நான் இந்த நாளுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, என்ன ஷூட் பண்ணி சாவடி, நான் பிரியா கிட்ட போனோன்ற மாதிரி விஸ்வமித்ரா சொல்றாரு. அவனுமே ஷூட் பண்ணி சாவடிச்சிடறான். இப்ப இவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல இறந்து போன பிரியா தெரியுறாங்க. அதாவது பிரியா இறக்கும் போது எந்த கெட்டப்ல இருந்தாங்களோ அதே கெட்டப்ல தெரியுறாங்க. இப்ப சொர்க்கத்துல போய் 2 பேருமே சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். இன்னொன்னு
கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.